ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வரா பிஎம் வாய்ஸ் ஓவர். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஜீனியஸ் வாட்ஸ்மேன் சாப்டர் 12 to 15. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி நம்ம எல்ஃப் ஆறாவை ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் இப்போ என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை ரிலீஸ் பண்ணுவேன். யாரெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை தாண்டி வர்றீங்களோ அவங்க எல்லாருமே தான் டெஸ்ட்டில் பாஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பேரண்ட்ஸ்க்கு இது பிடிக்கல. என்ன, ஒரு சில பசங்க மட்டும்தான் ஆறா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, நிறைய பசங்களுக்கு ஆறானாலே என்னென்னு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு வரேன்றீங்க, இதனால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லா பேரண்ட்ஸும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. நம்ம எல்ஃப் சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ்னால் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஏன் ஈஸியாக கிராஸ் பண்ணி வர முடியும்னு தெரியுமா? ஒரு வாரியர் லைஃப் டைமில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பார், நிறைய சாதனைகள் செஞ்சுருப்பார். அந்த சாதனைகளும் சரி, அவர் அது பண்ண அச்சீவ்மெண்ட்டும் சரி, அந்த சோலோட பின்னி பிணைஞ்சிருக்கும். அது அவங்களுக்கு ஒரு தைரியமும் ஒரு பலத்தையும் கொடுக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை தாண்டி வர்றது, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ஒரு ஆறாவுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் கிடையாது. இது அவங்களோட வில் பவரையும் கேப்பபிலிட்டியும் வெளியே கொண்டு வர ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னது இது அப்படின்னு சொல்லி எங்கள் பேரண்ட்ஸ் சண்டை போட வந்தாலும் அவன் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. யார் சொல்கிறான்னு பார்த்தா, மாஸ்டர் நீங்களா சொல்கிறீங்க? யார்? நம்ம தாத்தா கிளென்சிகார்ட் தான் சொல்கிறாரு. அவன் சொல்கிறது இன்னும் உண்மை தான். ஒருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் இருக்கும். அதை வச்சு அவங்களால ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். அதனால் ஆற கற்றுக்கல அப்படின்றதுல இங்கே மேட்ரே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரி, அதான் நம்ம கிளென்சிகார்டே சொல்லிட்டார்ல, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறான் நம்ம எல்ஃபு. ஃபஸ்ட்டு நம்ம ஒய்டியை தான் கூப்பிட்றான். ஒய்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் டெஸ்ட்டை. நான் இப்போ ஆறாவை ரிலீஸ் பண்ணுவேன், என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நீ தாண்டி என்னை தொட்டுட்டேனா நீ பாஸு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை அந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை நம்ம ஒய்டியால் தாங்க முடியல அந்த இடத்துல. நீ உன்னோட ஆறாவை மட்டும் யூஸ் பண்ணால் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவேன், உன்னுடைய மென்டல் பவரையும் மன வலிமையும் காட்டு இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறான். நம்ம ருனானும் சரி நம்ம ஒய்டியும் சரி அந்த இடத்துல கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி நம்ம எல்ஃபை தொட்டுற கடைசியில் நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி அவளை பாஸ் பண்ண வச்சுட்டா நம்ம எல்ஃபு. சரி, நீ போட்ட எஃபர்ட்டுக்கு உனக்கு பலன் கிடைச்சிருக்க போல இருக்குன்னு எல்ஃப் பேசுகிறான் அந்த இடத்துல. இதே மாதிரி நீ முன்னேறிக்கிட்டே இரு, அடுத்து டோரியான் நீ வரலாம். டோரியன் பயந்துக்கிட்டே வரான். நீ பார்த்தல ஒயிட் எப்படி பண்ணனு, அதே டெஸ்ட்டு தான் உனக்கு வைப்பேன், நல்லா பண்ணு. இப்போ ஆறாவை ரிலீஸ் பண்ண உடனே டோரியானுக்கு ப்ரெஷர் தாங்க முடியாமல் பின்னாடி போகிறான். கீழவே மண்டி போட்டுறாங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல். ஹீரோ ஒரு விஷயத்தை அப்போ தான் கவனிக்கிறான். இவர் ஒரு ஸ்டூடெண்ட்டும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிரிச்சுவல் பவர் தான் அவர் சென்ட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் ஒரே ஸ்பிரிச்சுவல் பவர் பண்ணல, ஏன்னா எல்லோரும் ஒரே எஃபர்ட்டை போட்டிருக்க மாட்டாங்களே. ஸோ எல்லாரையுமே ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பாத்தியா டோரியான், நீயும் பாஸ் ஆகிட்டடா, டோரிமான் எனக்கு வருது இவனை பார்த்தா. இவனும் கலர்ஃபுல்லாக வாந்தி எடுக்கணும், அப்பா டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சுன்னு. அடுத்து ஒருத்தராக வாங்கன்னு சொல்லி ஒருத்தராக அனுப்பிச்சிட்ருக்காங்க. அடுத்து பரன்சிகாட் நீங்கள் வரலான்னு சொல்கிறாங்க. சரி தம்பி டெஸ்ட்டாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆறாவை ரிலீஸ் பண்ணுறான். நம்ம பரனால் முடியலைங்க, ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறான். இதை எப்படி நம்ம ஒய்டி பாஸ் பண்ணான்னு தெரியலையே, இது என்னால் பாஸ் பண்ண முடியுமா, என்னோட கால் கூட நகர மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம எல்ஃப் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த 160 பேர் இருக்காங்களே, அதில் விரல்விட்டு என்ற பேர் தான் டாப்பான டேலண்ட் இருப்பாங்க. பரன் நீ அப்படி ஒரு டாப்பான டேலண்ட்ரா. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, எப்பப்பெல்லாம் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலையோ அப்போ நீ ஃபோர்ஸ் பண்ணி அதை நடக்க வைக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ரன்னிங் டைமில் கூட நீ ஆறாவை யூஸ் பண்ணி முன்னேறி ஓடின பார்த்தியா, அது மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. இந்த இடத்துல நீ மட்டும் ஆறாவை யூஸ் பண்ண உன்னை ஃபெயில் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம பரனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, தன்னோட அப்பாவோட பாசம்தான். அப்பா தன்னோட பிரதரையும் ஒதுக்கி வச்சிட்டாங்க வீட்டிலேருந்து, அவனோட டேலண்ட் சரியில்லைன்ற ஒரே காரணத்துக்காக. அதே மாதிரி தன்னை கைவிட்டுருவாரோன்னு பயந்து போய் ஃபோர்ஸில் நெக்ஸ்ட் ஒரு காலடி எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சு எல்ஃப் கடைசியில் தொட்டுடுறான். நீ பாஸ் ஆகிட்ட, உனக்கு 12 வயசு தான்டா ஆகுது, 12 வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. சரி அடுத்து வாங்க ரவோன்சிகாட் அப்படின்னு கூப்பிட்றாரு. ரவோன், எனக்கு தெரிஞ்சு நீ தான் கடைசின்னு நினைக்கிறேன், சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த ஆறாவை ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் ஆறா ரிலீஸ் பண்ணது மற்றவங்கள விட ரவோனுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமாக ரிலீஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட பவர் ஒரு 10 மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற பேரண்ட்ஸே பயப்படுறாங்க. என்ன இவ்வளோ பவரா, எப்படி இவனுக்கு மட்டும் இவ்வளோ பவர் இருக்கீங்க, இவனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எல்லாருமே பதட்டப்படுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம கிளென்சிகாட் நம்ம தாத்தாவே ஆச்சரியப்படுறாரு, ஏன்டா இவ்வளோ பவர் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓஹோ இதுதான் என் டெஸ்ட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது ஒன்றும் இல்லை ரவோன், எல்லாரோட டேலண்ட்டையும் கணிக்க முடிஞ்சுது, ஆனால் உன் டேலண்ட்டோட கேப்பபிலிட்டியை மட்டும் என்னால் பார்க்கவே முடியல. பார்த்துடலாமா, உன் பெஸ்ட் ஷாட்டை கூட அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாரு. நம்ம ஹீரோ அந்த மொத்த ஃபோர்ஸையும் யோசிக்கிறான். அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் எப்படி கிடக்கிறதுன்னு. அவன் சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக அசாசினாக இருந்திருக்கான். எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ், எவ்வளோ டெத்து சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பான், சாவே விளிம்பில் பார்த்துட்டு வந்திருப்பான் நம்ம ஆள்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ ரவோனாவும் இருக்கான்ல, 2 சோலும் கிட்டத்தட்ட ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி தானே. ஸோ அவன் ஈஸியாக கடந்து வரான். அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். எல்ஃபுகள்ல என்னடா இவர் 12 வயசு பையன் என் ஃபோர்ஸை தாண்டி எப்படிடா வர்றான் அப்படின்ட்டு இவங்க தாத்தாவாலையும் அதை புரிஞ்சிக்கவே முடியல. அசால்ட்டாக நம்பால் ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கிறான். எடுத்து வச்சு தொட்டு காமிக்கிறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவன் இதை பண்ணான் அப்படின்ட்டு. ஹீரோ அசால்ட்டாக பண்ணிவிட்டு ஏன்னா நான் பாஸ் ஆகிட்டேனான்னு கேட்குறான். அங்கே இருக்கிற கேண்டிடேட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம எல்ஃபுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. இவன் ஒரு பேஷண்ட்டு தானே, இவனால் ஆறா கூட யூஸ் பண்ண முடியாது, எப்படி இவன் ஏதாவது கிராஸ் பண்ணி வந்தான்? டேய் யாரா நீ, எப்படா கிராஸ் பண்ணி வந்தா? எல்ஃப் கேட்குறாரு. நான் தான் ரவோன், என்ன தான் நீங்கள் 6 மாதமாக பார்த்துட்ருக்கீங்களே. டேய் நான் அதை கேட்கலடா, எப்படா என்னை ஸ்பிரிச்சுவல் ஹோஸ்ட்னு தாண்டி வந்த, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் ஒரு சைன் மாதிரி கொடுக்குறான் நம்ம ஹீரோ. அசாசன் யாருக்குமே தெரியாதுல்ல. உடனே நம்ம எல்ஃப் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்ட போல இருக்குது. எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன். சரி இப்போ நீங்கள் எக்ஸாமோட முடிவுக்கு வந்துட்டீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க எப்படி யாரை பர்ஃபார்ம் பண்ணான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் இந்த டாப் ட்ரெயினி அப்படின்னு. நம்ம ரவோன் ஜிகார்ட் தான் இந்த டாப் ட்ரெயினியாக இந்த இடத்துல இருக்கான். நம்ம ரவோன் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க அம்மா எழுதிட்டு இருக்காங்க, ஹெலனோ நம்ம யங் மாஸ்டர் ஃபஸ்ட்டு வந்துட்டார் லேடி சில்வியா அப்படின்னு சொல்கிறான் அந்த இடத்துல. ரவோன் ஃபஸ்ட்டா? ஆமாம்ல, அவனும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸை தாண்டி எப்படி வந்தான்? என்னால் அது ஏற்றுக்க முடியாது, இது நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பரன் ஜிகார்ட் பேசுகிறான். நானே போய் சொல்கிறேன்னு சொல்கிறியா என்ன? அவனா எப்படி ஜஸ்ட்டு அவன் பேஷண்ட்டுங்க, அவன் ஃப்ரோஸ்ட் கர்ஸ் இருக்குது, அவனால் எப்படி தாண்டி வந்திருக்க முடியும்? கண்டிப்பாக அவன் ஏதோ ஏமாத்து வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பரன் ஜிகார்ட் பேசுகிறான். மற்ற பேரண்ட்ஸும் அதை கேட்குறாங்க. ஆமாம்ல, அவனுக்கு ஃப்ரோஸ்ட் கர்ஸ் இருக்குது, அவன் ஆறா கூட கற்றுக்கவே இல்லை, கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்டர் தான் ஏமாத்துறாருன்னு நினைக்கிறேன். நீ ஏன் இந்த மாதிரி ஏமாத்திட்டுருக்க ரவோன்? நீ ஒரு வாரியர் தானே இந்த ஜிகார்ட் ஃபேமிலியில், நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்னு நான் நம்ம ரவோன் கிட்டே பேசிகிட்டு இருக்கான். சிரிக்கிறாரு அதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்டர். உனக்கு அந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் அவ்வளோ வேணுமாடா அப்படின்னு பார்த்தவொன்னு சிரிக்கிறாரு. சரி டெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இப்படி டெஸ்ட் ரிசல்ட் மேலே மற்றவங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட கேட்குறாரு. சரி ரவோன் ஜிகார்ட், இங்கே இருக்கிற யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க உன்னோட டெஸ்ட் ரிசல்ட்டை, நீ ஏன் சண்டை போடக்கூடாது நம்ம பரன் ஜிகார்ட் கூட? அதெல்லாம் முடியாது அப்படின்றான் நம்ம ஹீரோ. அதான் எக்ஸாமே முடிஞ்சு போச்சு, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க கூட ஃபைட் பண்ணுறதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? பிளட் லைனு, ஹானரு, ஏன்டா ரிசல்ட்டை கூட நம்மளுக்கு ஏற்றுக்க முடியாதரா? பரனை கலாய்க்கிறான் நம்பால். சரி ஓகே, இப்படி பண்ணலாம், நீ மட்டும் அவன் கூட ஒரு சின்ன ஃபைட் பண்ண, நீ மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா உனக்கு நான் ப்ரௌன்ஸ் மெடாலியன் தரேன் ரவோன் அப்படின்றான். ப்ரௌன்ஸ் மெடாலியனா? நல்லா ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, ப்ரான்ஸாக இருக்கட்டும், சில்வரு, கோல்டுன்னு சொல்லி ஒரு மெடாலியன் இருக்கும். அந்த மெடாலியன் நம்ம கொடுத்து அந்த வேல்யூ அந்த ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வாங்கிக்கலாம். நம்ம இது சாதாரணமாக கிடைக்காது, நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் ஃபேமிலியில், பெரிய பெரிய விஷயங்களை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெடாலியனே கிடைக்கும். சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் கொஷின் பண்ணி எதுவும் ஆக போகிறதில்ல, ஃபைட் ஆரம்பிக்கலாம் வாங்கன்னு சொல்லி நம்ம எல்ஃப் அந்த இடத்துல ஆரம்பிச்சு வைக்கிறார் ஃபைட்டை. இவன் போய் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணுறான், கிக் பண்ணுறான், நம்ம ஹீரோ அசால்ட்டாக தடுக்கிறான் அது எல்லாத்தையுமே. சரி எங்கள் அப்பா எனக்கு ஒரு டெக்னிக் கற்றுக் கொடுத்தாரு, அதான் டைகர் ஃபிஸ்ட் டெக்னிக்ன்ட்டு, அதை யூஸ் பண்ணுறேன். அது ஃபிசிக்கல் ஃபோர்ஸை மட்டும் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, அதுவும் வெறும் ஒரு பஞ்சு தான், ஃபிஸ்ட்டு டெக்னிக்கில் தான் வரும் இது. ஸோ இது சீட்டிங் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிக் பண்ணுறான். அதுதான் நம்ம பரன். பார்த்தீங்களா, ரவானால் எதுவுமே பண்ண முடியல. என்ன இவன் என்னோட வீக்கரான ஒரு ஆள் தானே, எப்படி என் பஞ்செல்லாம் தடுத்துட்ருக்கான்? என்னால் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஸ்டேட்டில் வந்துட்டு கொடுக்க முடியாது, நான் மட்டும் கொடுத்தேன்னா எங்கள் அப்பா என்னையும் அபேண்டன் பண்ணிவிடுவார் அப்படின்னு இவன் பயந்துட்டுருக்கான். பயந்துக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்கான். எங்கள் அப்பா என்னை பார்த்துட்ருக்காரு, எப்படியா நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்கான். ஆனால் ஹீரோ ரொம்ப அசால்ட்டாகவே இதெல்லாம் தடுத்துட்டு அந்த ஃபைட்டிங்கில் அவன் பண்ணும்போது அந்த ஃப்ளோ அவன் கண்டுபிடிச்சிடுறான். ஓஹோ, என்னால் பார்க்க முடியுது இவன் ஃபிஸ்ட்டு எப்படி போகுது, இவன் ஃபைட் எப்படி பண்ணுறான்ற ஃப்ளோ எல்லாத்தையும் ஹீரோ அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு இது விட்டு கொடுத்துட்டு ரவோன் ஜிகார்ட் இதோட நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் பவர்ஃபுல் பஞ்சை கொடுக்க ட்ரை பண்ணுறான் நம்ம ஹீரோ. டேய் அதெல்லாம் விட்டு கொடுத்தாதனடா அப்படின்னு அவனும் ஒரு பஞ்சை கிளிக் பண்ணுறான். 2 பேரும் பஞ்ச் அட்டாக் பண்ண உடனே ரெண்டு ஃபோர்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று நல்லிஃபை ஆகிடுது. அந்த இடத்துல நம்ம பரன் ஜிகார்டுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி உன்னால் முடியும்? திரும்பியும் அந்த அட்டாக்கை பண்ணுறான் ஹீரோ. திரும்பி அந்த அட்டாக் பண்ணி பறந்து போய் விழுறான் நம்ம பரன் ஜிகார்டு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியம், இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி இவன் அந்த நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பரன் பேசினா பார்த்தீங்களா ஒரு டைகர் ஃபிஸ்ட்டுன்ட்டு, அதே டைகர் ஃபிஸ்ட்டை நம்பால் வித்தின் செகண்ட்ஸில் காப்பி பண்ணி நம்ம பரனுக்கு எதிராகவே யூஸ் பண்ணியிருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியம், எப்படி உன்னால் முடியும்? இது ஏற்கனவே நீ கற்றுக்கிட்டியா? இல்லை இப்போ நீ சும்மா காமிச்சல்ல, பார்த்தோன்னே கற்றுக்கிட்டது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுகிறான். வாவ், இவ்வளோ பெரிய டேலண்டா அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டான். இவன் ஜஸ்ட்டு அதை திரும்பியும் அந்த சண்டையில் அந்த பஞ்சை நல்லிஃபை பண்ணிட்டான். இவன் நல்லிஃபை பண்ணுறதுன்றது சாதாரண மேட்டர் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அதே அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா இவன் பல மாதங்களாக கற்றுருந்துருப்பான் அந்த அட்டாக் பவரை. இவன் அதை ஒரே நிமிஷத்தில் பார்த்த செகண்ட்ஸ்லேயே அதை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம பரன் ஜிகார்ட் அட்டாக் பண்ணணும் அதே ஈக்குவலான பவரை கொடுத்துருக்கான் அந்த இடத்துல. யாரா அந்த பையன், இவனை மாதிரி ஒரு டேலண்ட்டு தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் நம்ம எல்ஃபு.
சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு டேலண்ட் நம்ம ஜிகாட் ஹவுஸ் கிடச்சது நம்மளோட ஜிகாட் ஹவுஸ்க்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எல்லோரும் வின்னர் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். ரவன் ஜிகாட் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அறிவிக்கிறாங்க. அவன் அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழறாங்க. பார்த்தே 6 மாதம் கிட்ட ஆயிருக்குல்ல, எனக்கும் பசிக்குதுடா அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் பேசுகிறான் அந்த இடத்துல. நம்ம ருண்ணானோட வீட்டில் இருந்தும் ருண்ணானை பார்த்துக்கிறாங்க. ஆனால் என்ன, நம்ம பரனோட அப்பா தான் பார்த்துட்டு அப்படி திரும்பி போயிடுறாரு. வீட்டில் போய் நம்ம பரனோட வீட்டில் அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான் பரன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னோடய வார்த்தைகளை ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ப்ளேஸ் எடுக்க சொன்னீங்க. நான் ஒன்றும் பெருசாலாம் கேட்கலையே, போய் அந்த பேஷண்ட்டை அடித்து நோத்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் தானே எடுக்க சொன்னேன், அது கூட உன்னால் முடியாதா? இன்னும் எவ்வளோ அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா பேசுகிறாரு. இன்னும் செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவங்க அப்பா பேசுகிறாரு. சரி, ஏற்கனவே நீ உன்னோட விஷயத்தை விட்டுட்டியா இருக்கும். செகண்டாக ஒரு கிராஜுவேஷன் நடக்கும் எக்ஸாம், அந்த எக்ஸாம்லேயே நீ ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்கணும், புரியுதா? அந்த டைட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தரணும் நீ. சரிப்பா, கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவன் ஜிகாட் தான். சே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா ரவன் ஜிகாட் மேலே. நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன், ஆனாலும் எப்படி நான் இப்போ பின்னாடி வந்தேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கேன். அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு ட்ரைனிங் பிளேஸ் கிட்டே வந்துட்டான். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சும்மா உள்ளே போய் பார்ப்போன்னு உள்ளே போய் பார்க்குறான். அங்கே இருக்க தம்பிள்ஸை சும்மா தூக்கி பார்க்குறான். அப்போ தான் பக்கத்தில் இருக்க கபோர்டை பார்க்குறான். நம்ம ஏன் ரவனோட ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது? சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்கறதுலாம் என்ன தப்பாயிட போகுதுன்னு சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்ன இவ்வளோ ஷூஸா? எக்கச்சக்க ஷூஸ் இருக்குது அந்த இடத்துல. இன்னும் இவ்வளோ தேஞ்சு போயிருக்கு ஒரு ஷூவும். கடந்த 6 மாதம் இவ்வளோ ஷூமா யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஆமாம்ல, நான் அவனை எப்போ பார்த்தாலுமே அவன் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே தான் இருப்பான், எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான், ஃபிசிக்கலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருப்பான்ல. சார், நான் எப்படி இது யோசிக்காமல் போனேன்? அவன் ஒரு சிறந்த டேலண்ட், அவன் தான் உண்மையான ஜிகாட் அப்படின்னு அந்த இடத்துல அவன் யோசிக்கிறான். நான் கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்துட்டேன், நான் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஒரு விஷயம் அவனுக்கு புரியுது. அந்த இடத்துல அந்த ஷூஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு திரும்பி அந்த இடத்த விட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது ஒரு ரிசால்வோடு இருக்கான். கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன், நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவேன்ட்டு. நம்ம கோஸ்ட்டு கடுப்பாயிட்டாங்க. என்னடா நீ எப்படி என்னோடய பெட்டில் ஜெயிச்ச? நான் 100 வருஷமாக வாழ்ந்துருக்கேன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. எப்படி நீ என் பெட்டில் ஜெயிச்ச? உண்மையை சொல்லிவிடு. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, என்ன கற்பனை வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம், இது என்ன ஸ்கில் இது? லெஜெண்டரி சென்சஸ்ன்ட்டு 1 ஸ்டார்னு போட்டிருக்கு. ஓ, இந்த இதுவா? உன்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே உன்னை சென்ஸ் பண்ண முடியும். இதோடைய ரேஞ்சும் சரி, இதோட பவரும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீ ஸ்டார்ஸ் இன்க்ரீஸ் பண்ண இப்போதைக்கு 1 ஸ்டார் தான் இருக்குது. ஸோ 10% பவர் தான் தெரியும். இது நார்மலான சென்சஸ் இல்லை. உன் சென்சஸை 10 மடங்கு அதிகமாக வேலை செய்ய வைக்கும். ஓ, அவ்வளோ பவர்ஃபுல்லாக? ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன் லெஜெண்டரி சென்சஸ்னு பேர் வச்சுருக்க? அது என்னோட நேமிங் சென்ஸ். ஏன்டா அவன் நேமிங் சென்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்குது? டேய், என்னை பற்றி அப்பெல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்ட் அந்த இடத்துல கோவமாக வரான். பாட்ரியாக்கு வந்து உங்களை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரவனை கூப்பிட்றாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க அம்மா சில்வியா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு பிரான்ஸ் மெடல் எனக்கு கொடுக்க தான் கூப்பிட்ருக்காரு. நம்ம ரவனும் சரி தாத்தாவை போய் மீட் பண்ணுறான். நான் வணங்குறேன் பாட்ரியாக்கா. சரி, என் ப்ராமிஸை நான் காப்பாற்றணும், இந்த பிரான்ஸ் மெடல்னு அவர் தராரு. பிரான்ஸ் மெடல்னு அவன் வாங்குறான். நீ இதை உனக்கு தேவையான, நீ இதை பொறுமையாக ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணி இதுக்கு ஏற்ற வேல்யூக்கு நீ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ரவன் கிட்ட சொல்கிறாரு. அப்படின்னா நான் ஒரு விஷயத்த கேட்க இப்போவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். எங்கள் அம்மா சில்வியா ஜிகார்டோடைய பொசிஷனை பழையபடி இந்த வீட்டில் நான் கொண்டு வரேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தாத்தா கிட்டே நம்ம ஹீரோ கேட்குறான். டைரக்ட் லீனேஜ் தானே சொல்கிறேன்? ஆமாம், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் சாதிக்கணும், இந்த ஃபேமிலிக்காக நீ நிறைய விஷயங்களை சாதிக்கணும், பெரிய லெவலில் வரணும், அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுறான். சரி ஓகே, இந்தாங்க பிரான்ஸ் மெடல்னு கொடுத்துட்டு கிளம்புறான். கொடுத்துட்டு கிளம்புன உடனே பட்லர் யோசிக்கிற எதுக்கு இவன் கொடுத்துட்டு கிளம்புறான்ட்டு. அப்போ தான் அவன் தாத்தா கூப்பிட்றாரு. நில்லு, நீ பாட்டின்னு கொடுத்துட்டு கிளம்புற, இந்த கொஷினை நீ என்கிட்ட சாதாரணமாக கேட்டிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன், உனக்கு தேவையான ஏதாவது என்ன கேளு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இப்போ தேவையானதுன்னா எனக்கு ஒரு ட்ரைனிங் டெக்னிக் வேணும். பேசிக்கானதா? இல்லை, எனக்கு வந்து ஒரு ஆரா டெக்னிக் வேணும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். லாஸ்ட் லைஃப்பில் நான் ஒரு ஷேடோ அசாசினாக இருந்திருக்கேன், அந்த ஸ்கில்ஸ் எனக்கு பத்தாது, இன்னும் நான் அதிகமான ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், பெட்டரான ஸ்கில்ஸ் கற்றுக்கணும், அப்போ தான் என்னால் டீரஸை கொள்ள முடியும், அதே மாதிரி எங்கள் அம்மாவையும் நெக்ஸ்ட் லெவல் எங்கள் வீட்டில் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ட்ரைனிங் டெக்னிக் தானே, ஒரு சொடக்கு போடுறாரு. நம்ம ஹீரோ சுற்றி அடுக்கடுக்காக லைப்ரரிஸ் உருவாகுது, எக்கச்சக்க புக் ஷெல்ஃப் வந்து அந்த இடத்துல சூழுது. அப்போ தான் அவன் தாத்தா சொல்கிறாரு, இந்த இடத்துல தான் நம்ம ஜிகாட் ஃபேமிலியான புக்ஸ் எல்லாமே இருக்குது, உன்னோட கையை மட்டும் தூக்கி என்னோட ஆறாவை லைட்டாக ரிலீஸ் பண்ணு, உன் எனர்ஜியை மட்டும் லைட்டாக ரிலீஸ் பண்ணு, உனக்கு ஏற்ற ஆரா டெக்னிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் லைட்டாக அந்த ஃபயர் எனர்ஜி அவன் கையிலேருந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு புக்கு நல்லா பிரைட்டாக ஷைன் ஆகிட்டு அவன் கையை நோக்கி வருது. என்னது இது, பார்க்கவே இவ்வளோ ஓல்டாக இருக்குது புக்கு, ஆனால் நம்ம தாத்தாவும் சரி பட்லரும் சரி அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. இந்த புக்கா அப்படின்ற ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இந்த புக்கு போய் இவனுக்கு கிடைக்குதுன்னு ஆச்சரியப்படுறாங்க.
அந்த புக்கு என்ன பேர் போட்டிருக்குன்னா 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக்னு போட்டிருக்கு. என்ன டெக்னிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்த உடனே அந்த பேஜ் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சுற்றி ஒரு ஒளியாக தெரியுது. அந்த ஒளி அப்படியே நம்ம ஹீரோவை கன்சியூம் பண்ணுது. கன்சியூம் பண்ணும்போது ஹீரோ அப்படியே பிளாங்கான மைண்டோடு நிற்கிறான் அந்த இடத்துல. அவன் தாத்தாவும் இது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாரு. நீங்கள் சில்வியாவை ஏன் இந்த ஃபேமிலியிலேருந்து நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வன் பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், க்ரோ பண்ணணும், அதை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. சில்வியா ஃபேமிலியை விட்டு போயிட்டா. சரி, அவளை பற்றின விஷயத்தெல்லாம் எனக்கு ரிப்போர்ட் பண்ணாதப்போ அப்படின்னு ஒரு தாத்தா சொல்கிறாரு. அவங்க தாத்தாக்கு அப்போ இருந்த ஒரே ஒரு எய்ம் என்னென்னா டிரான்செண்டட் பவர், அதை அச்சீவ் பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல். இந்த மொத்த காண்டினென்ட்லேயே நான் தான் பவர்ஃபுல்லான ஆளாக இருக்குன்னு நினச்சேன். அதே மாதிரி பவர்ஃபுல்லான ஆளாகவும் நான் மாறினேன். ஆனால் கடைசியில் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியதாச்சு அப்படின்னு உங்கள் தாத்தா பேசுகிறாரு. உங்கள் பேத்தியும் சரி உங்கள் மருமகனும் சரி கொண்டுட்டாங்க அசாசின்ஸ்ன்ற சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக எடன் அவங்களுடைய வேலையாக தான் இருக்கணும். லேடி சில்வியாவை காப்பாற்றிட்டோம், ஆனால் அவங்க மற்ற 2 பேரும் செத்துட்டாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப மனக்கஷ்டமாக வர்றாரு. பட்ரியாக் என்னாச்சு? சே, நான் இவ்வளோ ஒரு வேஸ்ட்டாக இருந்திருக்கேன்ல. அப்போ அந்த நிமிஷத்தில் தான் என் எமோஷன்ஸ் எல்லாமே திருப்பி எனக்கு கிடச்சிது. கிடச்சி என்ன பிரயோஜனம்? என்னால் என்னோடய ஃபேமிலியை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அவங்க தாத்தா நினைக்கிறாரு. ரவுன், இதுக்காக நீ என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க தாத்தா நினைக்கிறாரு. ஆமாம், என்ன ஆரா புக்கு இது? ஏதோ லைட்லாம் என் உடம்புக்குள்ளே போச்சு, என்னாச்சு நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ரவன் ஜிகாட், என்ன நடந்துச்சு இப்போ? எனக்கும் தெரியல. ஆனால் அந்த ட்ரைனிங் டெக்னிக்கோடைய எல்லா பேஜஸுமே என் மைண்டில் ஞாபகம் இருக்குது. அந்த புக்கு நேம் என்ன அப்படின்னு ஒரு அதிர்ச்சியோடு கேட்குறாரு. 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோ என்னென்ன செய்ய போகிறான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.